அமைச்சர் அமைச்சராக செயல்படவில்லை. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சிறப்பு கட்டணம் இருக்கா இல்லையா? எல்லா இந்து கோயில்கள்லையும் இந்த சிறப்பு தரிசன கட்டணம்ங்கிறத தூக்குங்க. நான் உங்களை போல் கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா? இப்ப தமிழகத்துல கழுத பேரம் நடக்குதா, குதிரை பேரம் நடக்குதாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதனை காலையிலிருந்தே ஒரு பெரிய செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் ஒரு மாறு இடத்துல போய் அங்கே பரிசோதனை பண்ணார். அதில் சிறப்பு கட்டணமாக இவருக்கும் உதவியாளருக்கும் சேர்த்து 4000 ரூபா கேட்டாங்க. இவர் உடனே ஜிபே அனுப்பி கொடுத்தாரு. அதில் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மெயின் விஷயத்துக்கு போகிற முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இவர் யாருங்கிறதே அங்கே உள்ள ஊழியர்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் இவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அமைச்சர் அப்படின்னா இன்னும் என்னைக்கு ஒரு துறையினுடைய அமைச்சராக ஒருத்தர் பதவி ஏற்கிறாரோ, குறைந்தபட்சம் அந்த துறை சார்ந்தவர்களுக்கு கூட அவர் ஒரு கிள்ளு கீரையாக இருக்காருங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சர் அமைச்சராக செயல்படவில்லை, பேரளவுக்கு தான் இருக்கார். வந்த உடனே அந்த 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3000 டன் எடையுள்ள தங்க நகைகளை இதுக்கு முந்தைய அரசில் சேகர் பாபு அவர்கள் அமைச்சராக இருந்து, அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து அதெல்லாம் உருக்குனாரு. அதில் பெரிய மோசடி நடந்திருக்குங்கிற செய்தியெல்லாம் வெளியே வருதுல்ல. இது இந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலைன்னா நீங்கள் அதுக்கு லாய்க்கில்லாத ஆளுன்னு அர்த்தம். அப்போ அந்த செய்தி அதைத்தானே நீங்கள் கை வச்சிருக்கணும். குறைந்தபட்சம் கடந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த அறநிலைத்துறையில் எவ்வளவு 1000 கோடிகளை கொள்ளையடிச்சாங்க, சுருட்டுனாங்க, இதெல்லாம் நீங்கள் நோண்டி நொங்கு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் யாருங்கிறது அங்கே போய் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே தெரிஞ்சிருக்கும். அலறி இருப்பாங்க எல்லாரும். ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கே நடந்தது ஒரு ட்ராமா. இது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியான ஒரு வேலையை தான் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிறப்பு கட்டணம் இருக்கா இல்லையா? சிறப்பு தரிசனத்திற்கு விஐபி கட்டணம் இருக்கா இல்லையா? 100 ரூபா கட்டணம் இருக்கா இல்லையா? 150 ரூபா கட்டணம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் கந்த சஷ்டி திருவிழாவின் போது 1000 ரூபா கட்டணமாகவும் 2000 ரூபா கட்டணமாகவும் 3000 ரூபா கட்டணமாகவும் வசூலித்தது உண்மையா இல்லையா? உண்மை தானே. ரசீது அடித்து தானே வசூலித்தாங்க. அந்த ரசீதெல்லாம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். கடந்த காலங்களில் உள்ள ரசீது இருக்குது. அப்போ இது எல்லாமே சட்டப்படியாகவே நடந்திருக்கா இல்லையா? கோவில எதுக்கு இங்கே சிறப்பு கட்டணம்? விஐபி தரிசனத்துக்கு தனி வரிசை, தனி கட்டணம் எதுக்கு? உடல்நிலை சரியில்லாதவங்க, வயதானவங்க வராங்க, அவங்களுக்கு நீண்ட கியூவில் நிற்க முடியாது. அதனால ஒரு வழி தனியாக கொடுத்துருக்கீங்கன்னா அது ஓகே, புரிஞ்சுக்கிடலாம். ஒரு 95 வயசுக்கு மேலே நடக்க முடியாது, இல்லைனா உடல் ஊனமுற்றவங்க, இல்லைனா நோயாளிகள், அவங்க கடைசி இதில் சாமிக்கு தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வழிவகை செய்து கொடுக்குறீங்கன்னா அதை நம்ம மனப்பூர்வமாக வரவேற்கலாம். இது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, யாரும் இதை மறுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வரக்கூடிய ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா சொர்ரணி உள்ளே போயிடலான்னு அது என்ன கணக்கு? அப்போ அந்த இடம் தவறாக இருக்குல்ல. அதுதான் இப்போ இன்னைக்கு முக்கியமான விஷயம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போதும் கூட அங்கே உண்மையிலேயே அவர் சிறப்பு கட்டணம், இவர் கட்டணம் விஐபி கட்டணம் இருக்கா இல்லையா? இருக்குது. நீங்கள் வந்திருக்கீங்க, அங்கே உள்ள ஒருத்தர் உங்கள்கிட்ட விஐபி கட்டணத்துக்கு நான் ஒன்றை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார், அவ்வளோதானே. அப்போ அமைச்சர் அப்படின்னா நீங்கள் கட்டணம் வாங்க மாட்டீங்க, வரிசையில் நிற்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தனியாக கொம்பு முளைச்சிருக்கு. அதிகாரிகள்னால் அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு, அவங்க எல்லாம் வரிசையில் நிற்க வேண்டாம். அவங்க வீட்டு பிள்ளைகள், வீட்டில் உள்ளவங்க, பொண்டாட்டி, வைப்பாட்டிக்கு சித்தி மகன், அவங்க சித்தி மகன், இவங்களெல்லாம் கூட வரிசையில் நிற்க வேண்டாம். அவங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சட்டம்னா எல்லாத்துக்கும் பொது தானே தலைவரே. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அங்கே ஒரு பெரிய அதிரடி சோதனை நடத்தினதாகவோ ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கையாக இவர் அமைச்சர் ரமேஷ் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்து அறநிலையத்துறை சுதந்திரத்துக்கு பிறகு 1959 தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. அப்போது இந்து கோவில்களுக்கு சொந்தமாக 5,20,000 ஏக்கர் நிலம் இருந்தது. இப்போ 3 லட்சம் ஏக்கர் நிலம் கூட இல்லை.
கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கோவில் நிலங்கள், இந்துக்களுக்கு உரிமையான நிலங்கள், அது இந்து கோவில் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு. பல இடங்களில் சர்ச்சு கட்டி வச்சுருக்காங்க, பல இடங்களில் மசூதி கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மடத்து சொத்துக்கள் எல்லாம் தாறுமாறாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டு, அதே மாதிரி குத்தகை பாட்டுங்கிற பேரில் ரொம்ப ரொம்ப கம்மியானது அதையும் கட்ட மாட்டேங்கிறான். கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அதையும் கட்ட மாட்டேங்கிறான். இது எங்களுக்கு சொந்தங்க, நாங்கள் கட்டினோம்னா அது வந்து முருகன் கோயில் சொத்துன்னு ஆயிரம்னு சொல்கிறான். முருகன் கோயில் சொத்தில் உட்காந்துட்டு அது முருகன் கோயில் சொத்துன்னு உரிமை ஆயிருமா, அதனால நாங்கள் வரமாட்டோம். இதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த கோவில் சொத்தை பட்டயத்தில் எழுதி வச்சதை அதெல்லாம் மறைச்சி அதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ அது வந்து நைஸாக அப்படி நத்தம் புறம்போக்குன்னு உருட்ட ஆரம்பித்து பல 10 ஆண்டுகள் ஆகிப்போச்சு தமிழகத்தில். அவ்வளவு கோயில் சொத்துக்களும் இதேமாதிரி தான் சூறையாடப்படுது. கோவில் திருமேனிகள் எக்குத்தப்பாக கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமாக எல்லாம் நடவடிக்கையை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். கட்டணம், விஐபி கட்டணம் இருக்கா இல்லையா? இருக்குது. எல்லா கோயில்களையும் விஐபி தரிசன கட்டணம் வச்சுருக்கீங்க, அதுக்கு வசூல் பண்ணுறீங்க. அது அந்த கந்த சஷ்டி மாதிரியான திருவிழா காலங்களில் 2000 3000 வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக லிஸ்ட்டில் அடிக்கிறீங்க. அதையும் நீங்கள் வந்து ஒழுங்காக அடித்து கொடுக்கறது கிடையாது. அதை வாங்குறீங்க, ரிசிப்ட் கொடுக்காம இல்லை கொடுத்துக்கிட்டு அந்த கவுண்டரில் போய் அந்த ரிசிப்டையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சரி சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் அடாவடித்தனம். அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 1000 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதற்கு நாங்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்டோம் அப்படின்னு சேகர் பாபு சொல்லிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? கனிமொழியெல்லாம் அங்கே போய் விசிட் அடித்தாங்க. கோயிலில் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாத கும்பலுக்கு அங்கே என்ன வேலை? அதனால தான் இப்போ தோற்று கட்டமனாக போய் நிற்கிறாங்க. அதாவது 1000 ரூபாய் கட்டணமாக உயர்த்துவதற்கு பொதுமக்கள்கிட்ட என்ன புண்ணாக்குக்கு என்ன கூந்தலுக்கு நீங்கள் கருத்து கேட்டீங்க? பக்தர்கள் தானேங்க கோயிலுக்கு வரக்கூடியவன், அவங்ககிட்ட தானே கேட்கணும். பக்தர்கள் எந்த பக்தர் வந்து கட்டணத்தை வந்து 1000 ரூபாய் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒத்துக்குவாங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விட வேண்டியது, அளந்து விட வேண்டியது விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து 1000 ரூபாய் ஆக்கியிருக்கோன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அமைச்சர்கிட்ட வந்து பேசினவர் வந்து அது 1000 ரூபாய் டிக்கெட்டா இல்லை 1500 ரூபா டிக்கெட்டாங்கிறது நமக்கு தெரியாது, 2000 ரூபாய் டிக்கெட்டாங்கிறது தெரியாது. 1000 ரூபாய் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 2 பேருக்கு 2000 ரூபாய் டிக்கெட் வரும். அப்புறம் அவர் வாங்கி கொடுக்காருல, அவருக்கு 2000 ரூபாய். அப்படி தானே உருவாக்கி வச்சுருக்கீங்க. தமிழகம் முழுக்கவே இது இருக்குது சார் நடைமுறையில். லஞ்சம் இல்லாமல் எந்த அலுவலகமும் இயங்கவில்லை. இந்த ஆட்சி புதுசாக வந்த பிறகு 15 தினத்துக்கு உள்ளால எல்லா அதிகாரிகளும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே 2.0 அப்படியே கடத்திட்டு போகிறாங்க. வில்லேஜ் ஆஃபீஸிலிருந்து அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து, தாலுக்கா அலுவலகத்திலிருந்து, கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து, பத்திரப்பதிவு அலுவலகம், இதில் இருந்து எந்தெந்த அலுவலகங்கள்லாம் அரசு துறை அலுவலகங்கள் இருக்குதோ அவங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் எப்படி லஞ்சம் வாங்கினாங்களோ அதே லஞ்சம் கொஞ்சம் கூட கம்மியாக வேணால் கூட்டி வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் சார் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட கேளுங்க, அது எங்கன்னு சொல்லுங்கள், யார் வாங்கினான்னு சொல்லுங்கள், நாங்கள் இதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கேளுங்க, இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் தேவையானு உங்களுக்கு அப்படி தோணும், அது வேறு மாதிரியும் தோணும். விட்டுருங்க. கட்டணம் அங்கே இருக்கா இல்லையா? இருக்குல்ல, கட்டணத்தை ஒழிங்க. சுற்றி உழைச்சி நான் பேச விரும்பலை. எல்லா இந்து கோயில்கள்லையும் இந்த சிறப்பு தரிசன கட்டணங்கிறத தூக்குங்க, தேவையில்லைங்க. அது எதுக்கு? கோயிலை விட்டே நீங்கள் வெளியே போகணும், அதான் உண்மை. சரி பரவாயில்ல, குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்க. பக்தர்களுக்கு நல்லது செய்யணும், இந்துக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கோவில் தரிசன கட்டணத்தை தூக்குங்க. விஐபி தரிசன கட்ட கவுண்டரே தூக்கிடுங்க. மக்கள் அப்படியே உள்ளே போக சொல்லுங்க. திருப்பதியில் இல்லாத கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் இல்லை சார். திருப்பதியிலேயே கட்டுப்படுத்த முடியுதுன்னா உங்களால் ஏன் கட்டுப்படுத்த முடியல? அதுக்கு தான் நாங்கள் தரிசன கட்டணம் வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி இதுக்கு முன்னாடி திராவிடியா மாடல் ஆட்சியில் இப்படி தான் பேசப்பட்டது. அதே ஃபார்முலாவை நீங்களும் கையில் எடுத்திருக்கீங்க. தவறு. ஒன்று பண்ணுங்க, நாகூர் தர்காவில் வசூல் பண்ணுறதை அரசாங்கம் எடுங்க, வேளாங்கண்ணி சர்ச்சில் வசூல் பண்ணுறதை அரசாங்கம் எடுங்க, அங்கே விஐபி கட்டணம் அந்த கட்டணம்லாம் வைங்க. ஏன்னா முதலமைச்சர் வந்து கிறிஸ்தவர், அதனால் அங்கே தாராளமாக வைக்கலாம், ஏற்றுக்குவாங்க. இதை மாதிரி நீங்கள் வைங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தபட்சம் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா கோவில்கள்லையும் இந்த தரிசனம்ங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. அவன் 1000 பிரச்சனையோட சாமிகிட்ட வந்து முறையிட வரான். அவன்கிட்ட ஏன் நீங்களும் போய் நின்றுட்டு 1000 கூட 5000 கூடன்னு ஏன் பிடுங்குறீங்க? அந்த கட்டணத்தை சுத்தமாக நீக்குங்க. உள்ள முறைகேடுகள் அத்தனை எடுங்க. அந்த பழனி முருகன் கோயிலில் பஞ்சாமிரதத்துலலாம் ஊழல் பண்ணாங்க, அதெல்லாம் என்ன ஏதுன்னு உள்ள கண்டுபிடிங்க. உங்களுக்கு மனதார எல்லாரும் வாழ்த்துவாங்க. இந்த நாடகம் போடுற மாதிரி வேலைகளெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னு வச்சுருங்களா, 15 நாளிலே உங்களை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. போக போக இன்னும் கொடுமையாக தான் இருக்கும்.
அசிங்கப்பட்டு போவீங்க. இப்போவுமே கிட்டத்தட்ட அதுக்குள்ள அறிகுறி தான் தெரியுது. இன்னமும் அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அந்த கதாநாயகன்கிற இடத்துல இருந்து இன்னமும் வந்து ஒரு முதலமைச்சருங்கிற இடத்துல, குறிப்பாக ஒரு அரசியல் நடிகருங்கிற இடத்துல இருந்து ஒரு அரசியல்வாதிங்கிற இடத்துல, ஒரு ஆட்சியாளருங்கிற இடத்துக்கு இன்னமும் வந்த மாதிரி தெரில. அவர் இன்னமும் அதே லெவலில் தான் போகிறாரு. காலையில் தலைமைச் செயலகத்துக்கு வந்து பட்டு வெட்டி கட்டிட்டு வந்தார். அப்புறம் வந்து திருசா கூட கல்யாணத்துக்கு போனார். இதுவாங்க செய்தி, இதுவாக நமக்கு தேவை. முதலமைச்சராக உட்கார வச்சாச்சு, அதில் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இது அதாவது மேகதாதுல அணை கட்டக்கூடாது. அணை கட்டக்கூடாதுன்னா அங்கே இருக்கிறது உங்கள் கூட்டாளி தானே, கூட்டணி கட்சி தானே, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைன்னா இங்கேருந்து 2 பேரும் நீங்கள் ஆதரிச்செல்லாம் போதும் கிளம்புங்கன்னு சொல்லுங்கள். அதானே நீங்கள் செய்யணும். அதானே ஒரிஜினலான இதாக இருக்கும். அப்படி தானே நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பேசிங்க. நான் உங்களை போல் கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் தானே ராஜா சொன்னீங்க. மு.க. ஸ்டாலினை பார்த்து சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்களும் அதேமாதிரி கடிதம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா? அவர் என்ன பண்ணாரோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணாமல், நாடகம் நடத்தாமல் ஒழுங்காக ஆட்சி நடத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ தமிழகத்தில் கழுத பேரம் நடக்குதா, குதிரை பேரம் நடக்குதாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து சி.வி. சண்முகம், இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி, நேற்றுலேருந்து அந்த செய்தி வந்துட்டு நிலவரப்படி என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அதாவது விஜய் கட்சியில் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பதவியை நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. பேரம் முடிஞ்சுதா இல்லைன்னு இன்னும் தெரியல. இதுக்கு பேர் என்ன பேர்? இது குதிரை பேரமா, இல்லை கழுதை பேரமா, இல்லை பன்னிக்குட்டி பேரமா? என்ன பேரம் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் பேரம் பேசுகிறது ஒரு அசிங்கமாக இல்லையா? முக்கியமாக நான் அந்த நேரத்தில் ஒரு இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இதுவரைக்கும் 4 பேர் அதிமுகவிலேருந்து கட்சியை பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இவர் விஜய் கட்சிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள். விஜய் ஒரு இதை ராஜினாமா பண்ணணும், அதை பண்ணிட்டார், அதை விட்டுருங்க. இந்த 4 பேரும் மறுபடியும் அவங்க தொகுதியில் நின்று வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துட்டு நீங்கள் போங்க, செருப்பால் அடிப்பாங்க உங்களை. கண்டிப்பாக அதான் நடக்கும். சி.வி. சண்முகம் இப்போ வந்து இந்த குதிரை பேரத்தில் முக்கிய பங்காக இருக்குது சி.வி. சண்முகம். இப்படியாக பதவி பெறி பிடிச்சி அலைவீங்க. ஏங்க, உங்களுக்கு அதிமுகன்னு ஒரு நல்ல கட்சியில் ஒரு நல்ல அதிகாரம் மிக்க பதவியில் உங்களுக்கு இருக்கலாம். நல்ல வசதியான வாய்ப்பில் தானே இங்கே இருந்தீங்க. உங்களை இவ்வளோ வருஷமும் அமைச்சர்களெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, வச்சு கொண்டாடின கட்சி தானே. கொஞ்சமாவது அந்த கட்சிக்கு மேலே விசுவாசத்தோட, குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கட்சி வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த நேரத்தில் போய் இருந்துட்டு நீங்கள் ஒரு அணியை உருவாக்கி என்ன வேணாலும் பண்ணுவீங்கண்ணா. முக்கியமாக அவரை பற்றி ஒரு தகவல் சொன்னாங்க. இவர் வந்து விழுப்புரம். ஆனால் இப்போ வெற்றி பெற்றது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலம் தொகுதியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக பாமக இருக்குது. அந்த தொகுதியில் பாமக வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதி மயிலம் தொகுதி. அதிமுகவோட பாமக அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை விட. ஒரு சமயத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது உள்ள கதை வேறு, இப்போ வந்து இருக்கக்கூடியது வேறு. இப்போ வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுகவுக்கும் அங்கே இருக்குங்க செல்வாக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் இவரை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தனி செல்வாக்கு அங்கே இல்லை. இவர் விழுப்புரத்துலேருந்து இங்கே தாவுனதே, இங்கே வந்து பாமக ஓட்டு நல்லா இருக்குது, அதே மாதிரி பாஜக ஓட்டு இருக்குது, அப்புறம் வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் இங்கே நின்னா நம்ம வெற்றி பெறலாம் தான் தொகுதியே மாறினார். சரியா? அவர் உண்மையிலேயே ரொம்ப வீராப்பு உடைய ஆளாக இருந்தார்னா அவர் அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களை போய் சந்திக்க சொல்லுங்கள். உங்களுக்காக பாமகக்காரன் அங்கே கேஸ் வாங்கியிருக்கான், அடி வாங்கியிருக்கான். பாஜகக்காரன் உங்களுக்கு மல்லு கட்டி உழைச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணி உங்களை வெற்றி பெற வச்சா நீங்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இவ்வளவு, அப்புறம் கட்சி தேர்தல் செலவுக்கு நான் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணேன், இதெல்லாம் தந்தா நாங்கள் வாரேன்னு என்ன பேர் பேசி என்ன ஆசை? இது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் அநேகம். அந்த மாதிரி நீங்கள் கட்சி மாறி போய் இதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நீங்கள் அரசியலில் அனாதை ஆயிடுவீங்க. அதோட அரசியலுக்கு நன்றி வணக்கம் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், இல்லை வேறு தொழில் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இதுதான் உங்களுக்கு அடுத்து நடக்க போகுதுங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அதிமுக வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையத்தை நோக்கி போகுது. அது அழியக்கூடாதுன்னு சொல்லி தான் அண்ணாமலையே போராடினார். நீங்கள் எல்லா கட்சியை ஒன்று சேருங்க, அதை பன்னீர்செல்வத்தை கட்சியில் மரியாதையாக அவரையும் சேர்த்துருங்க, டிடிவி தினகரன் அவங்களையும் உள்ளே சேர்த்துருங்க, பிரிஞ்சு போன எல்லா அதிமுக தலைவர்களையும் ஒன்று சேருங்கன்னு சொன்னார். நீங்கள் கேட்கல. நல்லவன் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, கேட்கல. இன்றைக்கி வந்து கட்சி வந்து உடஞ்சி போய் சின்ன பின்னமாக சிதறி பழையபடி இந்த பக்கமாக கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி தான்
நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தங்கமணியெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு எந்த அளவுக்கு வந்து எதிர்காலம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கு அந்த கட்சியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஊட்டணும்ல தொண்டர்கள் மத்தியில். யாராவது ஒரு ஆள் வந்து இந்த கட்சியை நான் வழி நடத்துகிறேன், இந்த கட்சியின் வந்து பழையபடி நம்ம தூக்கி நிறுத்துவோங்கிற மாதிரி வரணும்ல. இப்போ பாஜகவுக்கு அண்ணாமலை வந்தால் தூக்கி நிறுத்திவாருன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறோம். இதே மாதிரி அதிமுகவுக்கு யாரையாவது ஒரு ஆளை காணிக்கணும்ல. அந்த இடத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமியே டவுன் ஆகி போயிருக்காரு. அது என்ன நடக்க போகணுன்னு தெரியல. இந்த இடத்துல கூடுதலாக ஒரு தகவலும் சொல்லணும். அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, சரிவை சந்திச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவும் சரிவை தான் சந்திச்சிருக்கு. திமுகவும் ஒன்றும் ரொம்ப யோக்கியதையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவரே தோல்த்து போய் நிற்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்று போய் நிற்கிறார். அது என்ன காரணம், இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்குவோம். அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறது இப்போ அங்கே தள்ளாடிட்டு தான் நிற்குது. அதனுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ஒன்றும் சாதாரணமான விஷயமாக பார்க்கக்கூடாது. அரசியல் மட்டத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, உற்று நோக்குனீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏற்கனவே வந்து அந்த கனிமொழி வந்து அங்கே ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பித்து அது என்ன வேணாலும் நடக்குங்கிற லெவலில் தான் அது போயிட்டு இருக்குது. அங்கே உள்ளால அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலினை எல்லாரும் ஏற்றுக்கலை. ஸ்டாலினை ஓரளவுக்கு சரி ஓகே, கருணாநிதிக்கு மகன், அவர் முன்னாடி இருந்தே மாணவர் அணியிலிருந்தே வந்தார் வச்சாருங்கிறதுல ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க தொண்டர்கள் மட்டத்தில். நீங்கள் அந்த நிர்வாகிகளை விட்டுருங்க. அது வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு பதவிக்காக என்ன வேணாலும் இங்கேருந்து அங்கேருந்து இங்கெல்லாம் ஓடக்கூடிய ஆளு தானே, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் அனுதாபிகள்னு இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு காலத்தில் அண்ணாதுரை காலத்தில் இருந்தே நான் வந்து திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. பழைய 80 வயசு 75 வயசுக்காரங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இவரை ரசிக்கலை. அதை வந்து ஸ்டாலினும் புரிஞ்சிக்கணும். நம்ம குடும்ப கம்பெனியாக மாற்றுறதுல வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை. அது உதயநிதியெல்லாம் கொண்டு விட்டால் பாருங்கள், உதயநிதியால் அரசியல் பண்ண தெரியல. அப்படி தெரிஞ்சவராக இருந்திருந்தால் அவர் வந்து சனாதன தர்மத்தினால தான் நம்ம அதை பேசி தான் நம்ம இவ்வளோ தூரம் வாங்கி கட்டியிருக்கோம், ஆட்சியும் இழந்து போய் நிற்கிறோம், அப்பாவுக்கு எம்எல்ஏ பதவியை இழந்து போய் நிற்கிறோம். இந்த லட்சணத்தில் சட்டசபையில் முதல் பேச்சிலேயே வந்து மறுபடியும் நம்ம அதைத்தான் தூண்டணுமா, அதைத்தான் பேசணுமாங்கிறத கொஞ்சமாக யோசிச்சிருக்க மாட்டார். அப்போ நான் இதை பேசுனா நீங்கள் இதை இந்திய அளவில் கொண்டு போடுவீங்க, என்ன கொண்டு போய் நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. நெகட்டிவ் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை மக்கா, உங்களுக்கு குழி தோண்டி புதைக்குது. அது இன்னும் ஒரு ஸ்டெப்பு உங்களை கீழே இழுத்து விட்டுட்டு போகுது. அது அதனால் திமுக தரப்புலையும் வந்து அடுத்த எதிர்காலம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில் தான் அங்கேயும் இருக்குது. பாருங்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார், கீதா ஜீவன் தோற்று போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அனிதா ராதாகிருஷ்ணன் கை வந்து ஓங்கி போச்சு. அவரை பாருங்கள், ஏதோ திமுக தலைவரே அவர் மாதிரி ஆகிட்டார். போச்சா? இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். அப்படியே வந்து நேர தலைகீழ மாறி போகிற மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவும் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, திமுகவும் சரிஞ்சு போய் தான் கிடக்குது. இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவசிய தேவையாக, தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கார். வேற யாரையும் கொண்டு நிப்பாட்டினாலும் இப்போதைக்கு இல்லை. அதுக்காக வேண்டி மற்ற தலைவர்களெல்லாம் தலைவர் இல்லையா, இல்லைன்னா அவர்களெல்லாம் உழைக்கலையா அப்படின்னா அதெல்லாம் அந்த விவாதத்துக்கு நான் வரல. அண்ணாமலையே வந்து இளைஞர்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒரு ஆளால் தான் வந்து ஒரு நல்ல ஆட்சி தர முடியும்னு நம்புகிறாங்க. உண்மையும் கூட அது. அதனால திறமையானவர். இதே மாதிரி எந்த விஷயத்தை இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துருங்கன்னா தெரியும். அதாவது நீங்கள் வந்து ரிப்போர்ட்டரை பார்த்து சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து குரங்கு மாதிரி இந்த மரத்துக்கு மரம் தாவாதுங்கன்னு சொல்லியிருப்பார். ஊமை தான் சொன்னார். அதை உடனே எடுத்து அப்படியே இந்த சபீரா, இந்த ஒரு ஆள் ஒன்று பாருங்க, ஒரு மத வெறி பிடிச்ச ஒரு பத்திரிகையாளர் ஒன்று பாருங்க, அவர் கமலாலயத்திலே வந்து நின்றுட்டு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து நின்றுட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டார். அது நீங்கள் எப்படி பத்திரிகையாளரை குரங்குன்னு சொல்லலாம், அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க ஒரு கூந்தலம் கேட்க முடியாது, அது என் வரலாறுலே கிடையாது, ரத்தத்திலே கிடையாதுன்னு சொன்னார். அதுதான் அண்ணாமலை, அதுதான் தேவைப்படுது. நான் என்னுடைய கருத்தை தவறு செய்தால் தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். அவருடைய எந்த பாயிண்ட்டே அவர் பின்வாங்கியிருக்கே மாட்டார். அவர் சொன்னதை முன் வச்ச காலம் முன் வச்சது தான். தற்குறின்னு சொன்னார், தற்குறி தான், அதில் நான் பின்வாங்க போகிறதில்லைன்னு சொன்னார், தெளிவாக நின்னார். அது மாதிரியான ஒரு தலைவர் இங்கே தேவை. இங்கே பாருங்கள், ஜோசியரை கொண்டு போய் ஆலோசகர்னு வச்சு விட்டார் ஜோசப் விஜய். வீரமணி அந்த ஆள் முழுக்க வேலை, அந்த ஆள் முதல் ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த தீக்காங்கிற கட்சிக்கு எந்த பின்பலமும் கிடையாது, எந்த பெரிய அளவில் ஓட்டு வங்கியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்போ இன்னொன்று அவர் வேலை செய்தது ஃபுல்லாக திமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. அவர் சொல்கிறாருன்னு இவர் அவரை மாற்றுறாரு அப்படின்னா முதலமைச்சரை வந்து எந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஆளா, இல்லைன்னா ஒரு தைரியமான ஆளா, ஒரு நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை உள்ள ஆளா எப்படி இருக்க முடியும்?
அவர் சொன்னார், அதனால் மாற்றுறேன். அவர் சொல்கிறாரு, இந்த கி வீரமணி, அவருக்கும் கோயில் நம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் என்ன சம்மந்தம் கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு, இந்து அறநிலைத்துறையினுடைய செயலாளராக ஒரு பிராமண பெண்ணை எப்படி நீங்கள் வைக்கலான்னு கேட்குறாரு. உடனே மாற்றிடுறேன், அவ்வளோதான், மாற்றிடுறேன், அவ்வளோதானே. இப்படி எல்லாமே ஒருத்தர் இருப்பார். நீங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு தீர்க்க யோசித்து முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் யார் சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு துணிச்சலான பெண்மணியாக செல்வி ஜெயலலிதா இருந்ததுனால தான் எல்லாரும் அவங்கள கொண்டாடிட்டு இருந்தோம். அதுதான் அண்ணாமலை. அண்ணாமலைகிட்ட அந்த துணிச்சல் இருக்கும், அந்த நேர்மை இருக்கும். ஆனால் ஜோசப் விஜய்கிட்ட அந்த நிர்வாக திறனே இல்லைங்கிற மாதிரி தான். இல்லை, நடிப்பு அது அவர் ஓகே, அதில் அவர் பாஸ் மார்க் வாங்கிட்டார். அதுலேயும் க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஜீரோ. அவர் எப்படியோ நல்ல அழகான ஒரு நடிகர், இழந்த குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் கவர்ந்தார், எல்லாம் வச்சு பண்ணார், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நிர்வாகம்ங்கிறது வேறு. குறைந்தபட்சம் இனிமேலாவது கொஞ்சம் அனுபவம் உள்ள சில ஆட்களை கூட வச்சு அவங்களுடைய ஆலோசனைப்படி இவர் நடந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரீல்ஸ் போட்டதை நம்பி எல்லாம் ஆட்சி நடத்த முடியாது. ஆட்சியை பிடிச்சி விட்டீங்க ரீல்ஸை வச்சு, ஆனால் அதை வச்சே ஆட்சி நடத்துறது மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை. அது எவ்வளோ நாளைக்கு அதை இழுத்துட்டு போங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதனால் கொஞ்சம் யோசித்து நடந்துக்கிட்டால் நல்லது. சரி, நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஐடியா ஐயா சாமியெல்லாம் கிடையாது. அவங்களாம் யோசித்து முடிவு செய்துட்டால் நல்லது. இல்லைன்னா நம்ம இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். அதாவது இந்துடா படத்தை இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஒவ்வொரு தேசியவாதிகளும் அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த நம்பரை நான் மறுபடியும் நான் இதை சொல்லிகிட்டே வரேன்னா காரணத்தோடு தான் சொல்லிவிட்டேன். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அதில் செலவு பண்ணி எதை கத்திட்டு கிடக்கானே அதுக்காக வேண்டி எட்டி பண்ணி பாருங்கள். நான் தியேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறீங்க பலரும். இருந்தாலும் நீங்கள் அதை என்ன இதுன்னு லேசாக எட்டி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது, உங்களுக்கு காரணம் புரியும். ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு உள்ளதை தானாகவே நீங்கள் முழு படத்தையும் பார்த்துருவீங்க. ஒரு பேங்க் மேனேஜர் 2 நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் படத்தை ஒரு 15 நிமிஷம் தான் என்னால் டைம் இல்லை, ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் உங்களுக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு மெசேஜ் போட்டுட்டு விட்டார். அப்புறம் நைட்டு அவர் டைம் கிடச்சிருக்கு, திருப்பி படத்தை முழுக்க பார்த்துட்டு படம் பிரமாதமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு திருப்பி ஒரு 2000 ரூபாயை திருப்பி 2வது வாலண்டரி கான்ட்ரிபியூஷனாக நான் அனுப்பிடுறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பற்றி நிறைய இதை பாராட்டி அனுப்பியிருந்தாங்க. இதுதான் ஒரிஜினல் நிலவு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவசியம் பாருங்கள். நான் பேசுகிறது இப்படி இருக்குன்னா படத்தில் மட்டும் என்னத்தை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதை நான் திருப்பி சொன்ன பிறகு நிறைய பேர் பார்க்காம என்னுடைய நட்பு வட்டத்திலே இருக்குது. கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இவங்களுக்காகயா இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நமக்கே ஒரு சோர்வு வரக்கூடிய மாதிரி சில சூழ்நிலைகள் அமையுது. அப்படியே அந்த நம்பரை கொடுக்குறேன், 2 நம்பரு. இந்த நம்பருக்கு உங்களெல்லாம் இந்த இதில் பார்க்குறது லிங்க் கிடைக்கல அப்படின்னா இது கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், லிங்க் உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. அதனால் அவசியம் நீங்கள் பாருங்கள். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரும் தான். ஏதாவது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் நம்ம கேட்டிருக்கோம். அது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால் இதுக்கு முன்னாடி அனுப்ப முடியாமல் சிரமப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம். இல்லை ஒரு QR கோட் இருக்குது, அதுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். கட்டாயம் படத்தை பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க ஒரு 2 நண்பர்களையாவது பார்க்க சொல்லுங்கள். அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.